கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். சங்கீதம் 34:10 நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு தாங்க முடியாத துயரம், போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்ம கழுத்து நெரிக்கும் பொழுது தான் ஆண்டவரை விடாப்பிடியாக தேடுவோம். அப்போ தான் என்ன செய்வோம்? அது வரைக்கும் உபவாச ஜெபத்துக்கு வர்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அப்போ தான் என்ன செய்வோம்? அந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே இன்னைக்கு முழுவதும் நான் உபவாசம் இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். பேதுரு புத்தகத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காகத்தான் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க. அது எனக்கு உகந்த உபவாசமா? ஏசாயா புத்தகத்தில் சொல்கிறாரு, சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு இதுவே எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, இன்னைக்கு விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த பூமியில நமக்கு அநேக விதமான நன்மைகள் தேவைப்படுகிறது. அதெல்லாம் குறைவில்லாமல் நமக்கு ஆண்டவர் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு கண்டிஷன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. ஆண்டவர் யாரெல்லாம் உண்மையும் உத்தமத்தோடும் எதையும் எதிர்பார்க்காம தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை குறைவில்லாமல் கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு ஒருத்தவங்க நம்மளை அழைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு 500 ரூபா மொய் செய்கிறோம்னா நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அடுத்தது நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இதே 500 ரூபாவை அவங்க என்ன செய்வாங்க? மொய் செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? சரி, செய்கிற மொய்யை கொஞ்சம் அதிகமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம். அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காத விதத்தில் கர்த்தரை தேட வேண்டியது என் மேலே விழுந்த கடமை. ஒரு அல்லே சொல்லுங்களேன். அவரை தேடுவதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும், அவரை தொழுது கொள்வதற்கும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கும் தான் அவர் என்னை படைத்தார் என்கிற அந்த உள்நோக்கத்தை அறிந்தவர்களாக நம்ம கர்த்தரை தேடினோம்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் குறைவில்லாமல் நமக்கு வர வேண்டிய நன்மைகளை நிறைவாய் கர்த்தர் தருவார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். அதில் முதலாவது சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15 வசனம். சங்கீதம் 50:15. அங்கே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு நன்மை எது தெரியுங்களா? பாதுகாப்பு. இன்னைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் என்ன இல்லைங்க? பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆண் பிள்ளைக்கும் சரி, பிறந்த குழந்தைக்கும் சரி, திருமணம் ஆனவங்களுக்கும் சரி, வாலிப பிள்ளைங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, இன்னைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் எல்லா விதத்திலும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லி யார் உறுதியாக நமக்கு சொல்ல முடியாது. அப்படி சொன்னவங்க கூட நமக்கு பாதுகாப்பு இல்லாத நபர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை தான் உலகத்தில் இருக்கிறது. ஒரு அழிலே சொல்லுங்களேன். அப்படியே சிலர் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்மள்ட்ட சொத்து பத்து இருக்குதுன்னா, நம்முடைய பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை, நம்மளை இவங்க ஆதரிக்கிறாங்க, பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய உள்நோக்கம் எதுவாக இருக்கும்? இவங்க மறிச்சதுக்கப்புறம் இவங்களெல்லாம் நம்ம அடக்கம் பண்ணதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் யாருக்கு தான் வரப்போகுது? நமக்கு தான் வரப்போகுது. அவங்க இருக்கும்போதே சாகுற தருவாய்க்கு முன்னமட்டி எழுதியே சிலர் வாங்கிடுவாங்க. அப்போ தான் அவங்கள நான் நல்ல முறையில் என்ன செய்வேன்? அடக்கம் பண்ணுவேன். வேறு யாரும் சொந்த முந்தன் இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிலர் எழுதி வாங்கிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகள் இல்லை, யாரும் பராமரிக்க ஆள் இல்லைன்னா எங்கேயாவது கோயில் குளங்களில் சொத்துக்கள் எழுதி வச்சுட்டு அந்த மடத்தில் இருந்துட்டு அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்க. அது கோயிலுடைய சொத்தாக மாறிடும். இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் பிள்ளைகள் இல்லாதவங்க அவங்களுடைய சொத்துக்கள் தான் அதிகமாக கோயில் நிலங்களாக இருக்குது. அப்படி தானே? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு முதலாவது நமக்கு கொடுக்கிற குறைவில்லாத நன்மை எது அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு. அவர் கொடுக்கிற பாதுகாப்புல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாதுகாப்பை தருவார். அவர் நீ இன்னைக்கு ஜெபிக்கல அல்லது வேதம் வாசிக்கல, அதனால உனக்கு இன்னைக்கு பிரச்சனை வந்ததுனால நான் உனக்கு பாதுகாப்பு தர மாட்டேன்னு சொல்ல மாட்டார்.
அதனால எப்போதுமே ஜெபிக்காம இருந்துட்டு பாதுகாப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டால் தர மாட்டார். ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலையில், முடியாத நிலையில் நம்மளால் ஜெபிக்க முடியல, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில், ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறோம், தேவனிடத்தில் நமக்கு ஒரு ஒத்தாசை வேணும் அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பை தருவார். அல்லேலூயா. கவனிங்க, சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் சீக்கிய மதத்திலிருந்து மனம் திரும்பின ஒரு தேவ மனுஷன். புத்த மதத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலே போய் ஒரு முறை ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் அவரை அடித்து துன்புறுத்தி ஒரு கிணற்றுக்குள்ளே அவரை போட்டாங்க உயிரோடு. அந்த கிணற்றினுடைய அந்த வாயில் ரொம்ப சின்னதாக இருக்கும், முகப்பு கீழே ரொம்ப ஆழமாக இருக்கும். அதுக்குள்ளே அவரை போட்டு அந்த மூடியை வச்சு மூடி பூட்டிட்டாங்க. இப்போ அதுக்குள்ளே ஏகப்பட்ட பேருக்கு தண்டனை கொடுத்தவங்கலாம் அங்கே போட்டு இருந்துருக்குறாங்க. அங்கே நிறைய எலும்புகள், அழுகின சரீரம், இதன் மத்தியிலே அவர் குற்றுயிராய் அங்கே கிடக்கிறாரு. அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவருக்கு நினைப்பில் வருது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்போது நான் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறேன், விடிஞ்சதுன்னா நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு தெரியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழித்து சுந்தர் சிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கயிறு அப்படி மேலேருந்து கீழே வந்துதான். இந்த கயிறை பிடிச்சு நீ மேலே ஏறி வா அப்படின்னோடனே அந்த பலவீனத்தின் மத்தியிலும் விசுவாசத்தோடு அந்த கயிறை பிடிச்சி மேலே வந்துட்டார். அந்த கதவு திறந்து இருந்தது, அந்த வாயில் வெளியே வந்துட்டார். மறுநாள் காலையில் வேறு ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். இவருக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அந்த புத்த மதத்தை சேர்ந்த தலைவர்கள், அந்த முக்கியமானவர்கள்லாம் போய் பார்க்கும் பொழுது கதவு பூட்டி இருக்கு. திறந்து பார்த்தா உள்ளே யார் இல்லை, சுந்தர் சிங் இல்லை. எவ்வளோ ஆச்சரியமான சூழ்நிலை பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கர்த்தரை தேடுவதில்லை, குறைவு காட்டவில்லை. அதனால தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு இதே போல் வேறு ஏதோ ஒரு விதங்களில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஆனால் நீங்கள் சுந்தர் சிங் கர்த்தரை தேடினது போல அதை காட்டில் அதிகமாக நீங்கள் உற்சாகமாக தேடணும், கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. அப்பொழுது தான் இந்த பாதுகாப்பு என்கிற நன்மை குறைவில்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும். இன்றைக்கி வீட்டில் இருந்து வெளியில் போகும்போது போயிட்டு வந்துடுறேன்னு தான் நம்ம சொல்லிட்டு கிளம்புறோம். ஆனால் எவ்வளவோ சூழ்நிலைகள் உலகத்தில் இருக்குது. நம்ம ஒழுங்காக போனாலும் யாராவது வாகனத்தில் கொஞ்சம் வேகமாக அல்லது ஏதாவது மதுபானம் குடிச்சிட்டு இருக்கவங்க அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. பஸ்ஸில் நம்ம போனாலும் ஒரு பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸை முந்துறதுக்காக என்ன செஞ்சிடறான், எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறான். ஏதோ சமீபத்தில் ஒரு சுற்றுலா பயணி ஏதோ ஊருக்கு சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டு வருகிற பாதையில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த வேனும் கார் மோதி அப்படியே எல்லோரும் மறிச்சிட்டாங்க. அந்த காரில் வந்த எல்லாருமே மறிச்சிட்டாங்க, ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. அப்போ கவனிங்க, இந்த உலகம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறது. நாம் வசிக்கிற தெருக்களிலே அல்லது நாம் குடியிருக்கிற வீடுகளிலே நமக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் ஒவ்வொரு நாளும் நாம் காலை பொழுதையும் கழிக்கிறோம். இரவு படுக்கைக்கு போகும் பொழுதும் அந்த கேள்வியோடு தான் நம்ம என்ன செய்கிறோம், படுக்கைக்கு போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாங்க, இன்று முதல் உனக்கு பாதுகாப்பு என்கிற நன்மையை குறைவில்லாமல் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுவரை என்ன தேடினதை விட இன்னும் ஒருபடி அதிகமாக என்ன தேடு. அவரை தேடுகிற சமயத்தில் தேடினா தான் அவர் கண்டடைய முடியுமா? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இப்படியாக இருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலை நேரத்தில் அதிகமாக கர்த்தரை நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை நாம் தேடும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன், உன்னை எப்படிலாம் நடத்த போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். இதை தெரிஞ்சது தான், இயேசு கிறிஸ்து தெரிஞ்சதுனால தான் மார்க் 1:35 என்னை குறித்து வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வடாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கேயே ஜெபம் பண்ணினார். அவர் தேவனுடைய குமாரன் தான்.
பிதாவுக்கு ஒப்பாக இணையாக உள்ளவர் தான். அவர் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை தான். ஆனாலும் அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அவருக்கு பின்பாக பின்பற்றக்கூடியவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கும் இயேசு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபிக்கிறார்.